உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா 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 ஆமென். பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. உடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும். நீரே இவர்களுக்கு காசாளராகவே, நீர் இவர்கள் எல்லா தேவைகளையும் இந்த பூமியிலே பரலோகத்திலே எப்படி இருக்கிறதோ அதே போல ஆண்டவரே மீட்பராகிய இயேசுவை கொண்டு நிறைவாக்குகிறவர், நீர் கொடுப்பவர். ஆண்டவரே நீர் எப்படி செய்ய போகிறீர்கள்? காய்மொழி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நானு உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளையாக்கப்ப கேட்ட ஒரு கதையை சொல்ல போறேன். ஒரு நீதி கதை. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கப்ப எங்க டீச்சர் சொன்னாங்க, அதாவது ஒரு மனுஷன் மரித்து பரலோகத்துக்கு போனான். பரலோகத்துக்கு போனோம்னா ஆண்டவர் அவனை பரலோகத்தை எல்லாம் சுத்தி காட்டினாராம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க இருக்கிறத பார்க்கறப்ப. அப்புறம் திடீர்னு வேற ஒரு சைடுல ஒரு பாதை வழியா ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனாராம். அங்க போன உடனே பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்துச்சான். ஒரு கதவை திறந்து காட்டினாராம். அங்க பார்த்தா வெறும் நாக்கு மட்டும் தனியா கிடந்துச்சான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்ப இந்த மனுஷன் கேட்டாரா, ஆண்டவரே என்ன வெறும் நாக்கா இருக்குது இந்த இடத்துல? ஆண்டவர் சொன்னாரா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கதான், ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த நாக்கால சின்ன சின்னதா பாவம் செஞ்சாங்க, பொய் சொன்னாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, சில காரியங்கள் அடுத்தவங்களை பத்தி புரணி பேசினாங்க. அதனால இந்த நாக்குகள்லாம் அவங்களுக்கு இல்லை, வெட்டி வேற இடத்துல ஸ்டாக் வச்சுட்டோம்னு சொன்னாராம். பரலோகத்துக்கு தான் இருக்காங்க, ஆனா நாக்கு இல்லாம இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு இடத்துல போனோம்னா கையா இருந்துச்சான். என்ன ஆண்டவரே கையா இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், ரட்சிக்கப்பட்டவங்களாம் பரலோகத்துலதான் இருக்காங்க, ஆனா இந்த கையினால சில காரியங்களை பூமியில ரொம்ப நான் சொல்லி கேட்காம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்க, அனாவசியமா சிலரை அடிச்சாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆண்டவர் சொன்னாராம். அதனால அந்த கை மட்டும் இங்க வந்துருச்சு, பரலோகத்துல தான் இருக்காங்க, ஆனா அந்த கை இல்லைன்னு சொன்னாராம். இன்னொரு இடத்துல திறந்தாக்க காதா இருந்துச்சான். இது என்ன ஆண்டவரே காதா இருக்குதுன்னு, எப்ப பார்த்தாலும் கெட்டதையே மற்றவங்க பேசுறத கேட்கறதுதான் இவங்களுக்கு விருப்பம். கெட்டதையே கேட்டு உடனே கேட்டு தேவையில்லாததை கேட்டு எப்படாவது டிவி முன்னாலே உட்காந்து ரேடியோ முன்னால் அந்த காலத்துல உட்காந்து தேவையில்லாதே கேட்ட காதுகள் வந்து இருக்குன்னு சொன்னாராம். அதே மாதிரி கண்ணு இருந்துச்சான். இப்படி ஒவ்வொரு பாகமா சொன்னாங்க.
எனக்கு இப்போ 67 வயசு முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் என் கதையை நான் மறக்கல. மதுரையில் ஒரு நல்ல ஸ்கூலில் படித்தேன், OCPMனு ஒரு நல்ல ஸ்கூல் கல்லாபுரத்தில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் கதையை மறக்கல. இது ஒரு நீதி கதை. பைபிள்ல இந்த கதையை இயேசுநாதர் சொன்னான்னு நான் சொல்லலை, ஆனா இது ஒரு கிறிஸ்தவ நீதி கதை. வச்சுக்கணும் ஞாபகத்துல. நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் மிகவும் முக்கியம், கர்த்தருக்காக பாதுகாக்கப்படணும். ரொம்ப நம்ம அடக்கம், நம்மளை ஒடுக்கி வசனத்துக்கு கீழ்படுத்தணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய பார்வைகள், நம்ம கேட்கறது எல்லாமே கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம கடாத வழக்குல போய் தலையிடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லுங்க, நான் என்னுடைய அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நல்ல கதையா? பிரயோஜனமா இருக்கா? அதெல்லாம் கேட்கணும், சிந்திக்க. அது உங்களுக்கு பயன் தரும். காலையில ஒரு நல்ல சாட்சி கேட்டேன். போன வாரம் செய்தி கொடுத்து பாப்பா ஜெபம் பண்றப்ப தூரத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப, நம்ம சகோதரிங்க அவங்களுடைய சகோதரனுக்கு முதுகு தண்டுவடத்துல முதல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனையா இருந்துகிட்டே இருந்தது. நான் இங்க ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இப்ப நல்ல விடுதலை கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர். சுகத்தை காத்துக்கிறதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? சரிதா? நல்லா உன்னை நான் நல்லா வச்சிருக்கிறப்ப நீ என்னை சேவிக்காமல் போனாய், அதனால இப்ப நீ கஷ்டப்படுறன்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. அதனால ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த சர்ச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். உங்க பாஸ்டர் கூட பாவம் போது எடுத்துக்குவாங்க, ஆனாக்கா நான் விடுறதே இல்லை. போயின்னு சொல்லி கொஞ்சம் ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுவேன். ரொம்ப முக்கியம்ப்பா. வாழ்க்கையில முன்னவர்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றது. ஆண்டவரை எல்லாருக்கும் பரவச்ச கருது விட மாட்டார் பாருங்க. அவர் ஒழுக்கத்துல நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரவம், மற்றவங்களுக்கு நரகம்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு. அன்புள்ள தேவன் நரகத்துக்கு அனுப்புவாரா அப்படின்லாம் கேட்கிறாங்க ஜனங்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதிங்கிறத மறந்துடுறாங்க. எப்பயும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். இன்றைக்கு ஒரு அருமையான செய்தி வரப்போகிறது, அதை நீங்கள் கேட்டு அனுபவிக்க போகிறீர்கள். இன்னைக்கு சும்மா சின்ன உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறேன். என்ன பேச போறேன்னாக்க, தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இதுதான் இன்னைக்கு நான் சொல்ற செய்தி. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இயேசுவை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்னாக்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவைகளை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். உபயோகப்படுத்தினாக்க அது உங்களுக்கு நடக்கும். பாருங்க, வசனம் சங்கீதம் 8:5-6 எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 8வது அதிகாரம் 5-6 வசனங்கள் சேர்ந்து வாசிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அந்த வசனம் சொல்லுது. நீர் அவனை தேவதூதரிலும், ஆக்சுவலாக இந்த இடத்துல தேவனிலும், அதுதான் ஒழுங்கான மொழிபெயர்ப்பு. இதை ஏதோ மொழிபெயர்க்கிறப்ப எப்படா தேவனை விட ஒரு கொஞ்சம் சின்னவேன்னு சொல்கிறது அப்படின்னு யோசித்துட்டாங்களோ
அல்லது தேவதூதர்கள் ரொம்ப பெரியவங்கன்னு யோசித்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே தான் மனுஷனை வைக்கணும்னு நினச்சாங்களோ தெரியலை. இது நிச்சயமான ஒரு தவறு. வசனம் சொல்லுகிறது சரியான டிரான்ஸ்லேஷன், நீர் அவனை, எவனை? மனிதனை. நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், கொஞ்சம் சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும்னா சகலத்தையும் தேவன் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகையை, ஆளக்கூடியவனாக அவனை தேவன் வைத்தார். அடுத்தது சங்கீதம் 82:6 பார்க்குறோம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் தேவர்கள் என்றும், தேவர்கள்னாக்க உடனே நான் சாமி கடவுள்னு பேசிடக்கூடாது. தேவர்கள் இது எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குது? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள், குட்டி தேவர்கள். சிங்கம் குட்டி போட்டா சிங்கக்குட்டி, புலி குட்டி போட்டா புலிக்குட்டி, கழுத குட்டி போட்டா கழுதக்குட்டி. இங்க தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ஆவியிலே மறுபடியும் பிறந்த போது நாம் புதிதாக பெறப்பட்டோம். நியூலி கிரியேட்டட், நியூ கிரியேஷன், ஒரு புது இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ். கர்த்தர் அப்படி மனிதனை, ரட்சிக்கப்பட்ட மனிதனை உருவாக்குகிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நம்ம சும்மா சாதாரண மனிதர்கள் இல்லை, நாம் விசேஷமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவர்கள், குட்டி தேவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு யோவான் 10:35 சொல்றார். யோவான் 10:35 சொல்லுகிறது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. வேத வாக்கியம் தவறாதது, பொய் சொல்லாது, அது மாற்றி பேசாது. கர்த்தர் சொல்றாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வசனத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் தேவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ வீட்டிலே அவரோடு கூட அவரை போல உட்காருகிறவர்கள், அவருக்கு இருக்கிற சகல அதிகாரத்தையும் பெற்றவர்கள். இதுதான் அர்த்தம். அப்ப மனிதன் தன்னை குறித்து ஏனோ தானோ என்று நினைக்க கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சொந்தம், தேவனுடைய வீட்டை சேர்ந்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதிகாரம் வல்லமை உடைய பிள்ளை எப்படி பரிசுத்தமாய், நீதியாய், ஒழுக்கமாய், எப்படி அதிகாரத்தோடு நடந்து கொள்வார்களோ அதுபோல நடந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பேச வேண்டும். பாருங்க, வசனம் இந்த ஆதியாகமம் முதல் 3 வசனத்தை 1வது அதிகாரத்தில் பார்க்குறப்ப அங்கே சொல்லுகிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இப்படியா? பூமியில் எப்படி இருக்கு? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஆனால் தேவன் பூமி அப்படியே இருக்க விடலை. தேவன் என்ன பண்ணாரு? தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எவ்வளவு காலம் சொல்லப்படலை. அங்க ஆவியானவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? முட்டை இட்டுட்டு கோழி அது மேல உட்காருது, என்ன செய்து? அது ஒரு அடை காக்கிறது, இன்குபேஷன். there's a time of incubation, a time of pregnancy. ஒரு சிங்கம் கர்ப்பமானாக்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன நடக்குது? அது கர்ப்ப காலம் முழுவதும் உள்ளே ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது, வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிங்கத்தின் மூக்கு, நாக்கு, கண்கள், இதயம் எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இந்த சிங்கம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ, எப்படி இருக்கிறதோ அது போல
ஒரு குட்டி உள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அதே போல ஒன்று பிறந்து விடுகிறது. அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அங்கே ஒரு விதமான அடைக்காக்குதல் போல அவர் என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், எந்த மாதிரியான சிருஷ்டிகளை உருவாக்க போகிறோம் என்பதை குறித்து தன்னுடைய ஞானம், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய கெட்டிக்காரத்தனம், தன்னுடைய பராக்கிரமம் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அங்கே அவர் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் வந்தாரு, பேசினாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் வந்துவிட்டது. ஒரே நாள் அது வரலங்க, பல காலம் தேவன் அதை குறித்து தன்னுடைய ஞானம், பராக்கிரமம், வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அசைவாடிக்கொண்டே இருந்தார். அதுக்கு பிறகு பேசினாரு. நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடி கொண்டிருக்கிறாரா? அதற்குன்னு ஒரு சீசன் இருக்கு, சில காலம் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே அடங்கி நம்மை காத்துக்கொண்டு நாம் ஜெபித்து கொண்டு நாம் அங்கே நமக்கு வேண்டியதை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் முடிந்தவுடன் வாயை திறந்து பேசினாக்க அது நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் தான் நமக்கு முன்மாதிரி. தேவன் அப்படிதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதே போல இந்த பூமி இருந்தது. என்ன அழகான பூமி பாருங்க! மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஆறுகளும் ஓடைகளும் அழகழகான குருவிகளும் கலர்கலரா பூக்களும் பார்க்க பூமி அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த உலகம் முழுவதையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டா கூட பத்தாது. கண்கள் 2 கண்கள் பத்தாது, காது 2 காது பத்தாது. அவ்வளவு அழகான இந்த பூமியை மனிதனுக்காக தேவன் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசி நாள் மனிதனை உண்டாக்கினார். ஏன்? என் பிள்ளைகள் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு குறையும் என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு, அவர்களுக்கு வேண்டியதான தண்ணீர், அவர்களுக்கு வாழ்வதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கணும். அதற்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசியாக மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு அவர் சும்மா விடலை. அவன்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். என்ன அழகான கடவுள்! எந்த ஒரு மனிதனும் இது போல செய்வதற்கு தயங்குவான். எந்த ஒரு அதிகாரியும் ராஜாவும் இப்படி தன்னுடைய பிரஜைகளுக்கு கொடுப்பதற்கு பயப்படுவார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்றாரு? நான் தேவன், நான் மகாதேவன், நான் பெரிய தேவன். என்னுடைய குட்டி பிள்ளைகள் மனிதர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவங்ககிட்ட சொல்றாரு, பலுகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். இது தேவன் கொடுத்த அதிகாரம், அவனுக்கு கொடுத்த வல்லமை, அவனுக்கு கொடுத்த உரிமை. தேவன் அவனை ஆளுகிறவனாக வைத்தார். இதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆளுகிற ஆசீர்வாதம், வல்லமை, பராக்கிரமம் தேவன் கொடுத்தார். ஆனா பாருங்க, பிசாசுக்கு அது பொறுக்கலை. தேவன் இவனுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை, அதிகாரம், வல்லமை, பராக்கிரமத்தை இவற்றிலிருந்து எப்படியாவது பிரிக்கணும், பிடுங்கி எடுக்கணும். அதே மாதிரி வந்தான், ஏமாத்தினான், ஏமாத்தி பாவம் செய்ய வைத்தான். பாவம் செய்த உடனே என்ன நடந்தது? அதிகாரம் போய்விட்டது, வல்லமை போய்விட்டது, பராக்கிரமம் போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது, மகிமை போய்விட்டது. அவன் பாவியானான். பாவ பிசாசை போலவே இப்போது அவன் இருக்கிறான். அவனால் சரியாக சிந்திக்க முடியவில்லை, சரியாக பேச முடியவில்லை, சரியாக நடக்க முடியவில்லை, தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியவில்லை, கீழ்ப்படுத்த முடியவில்லை. பிசாசுக்கு முற்றிலும் இவன் அடிமையாயிருக்கிறான். அதான் சில ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ நான் என்ன செய்வேன், நிர்பந்தமான மனிதன் நான், செய்ய விரும்பாததை செய்கிறேன், செய்ய விரும்புவதை என்னால் செய்ய முடியவில்லை, நான் என்ன செய்ய? அவன் அலறான் பாருங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், அவர் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இயேசு எதுக்கு வந்தார் பூமிக்கு? மனிதன் சபிக்கப்பட்டான், சாபத்திற்கு போனான், அதிகாரம் வல்லமையை இழந்து விட்டான், பரிதாபமான நிலையிலே நிற்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எந்த பிசாசு மனிதனை இப்படி நிற்கதியாக்கி வைத்து வியாதி, வறுமை, தரித்திரம், பொல்லாங்கு,
பிசாசின் கிரியைகள், பில்லி சூனியம், மந்திரங்கள், குறைபாடுகள், எல்லா சாபங்களும் இவனுக்கு வந்தது. வேற வழி இல்லப்பா. பாவம் செய்து பிசாசின் பிள்ளையாய் போனால் அதுதான் வரும். தேவன் சபித்து விட்டார். தேவன் சொல்லிட்டார், போ, இனிமேல் என் வீட்டில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய தோட்டத்தை விட்டு வெளியே போ, நீ மீண்டும் உள்ளே வராதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். மனிதன் மீண்டு வர முடியாது. மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவி மனம் திரும்ப வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக வேண்டும். அப்போதுதான் இந்த அதிகாரமும் வல்லமையும் பராக்கிரமும் மீண்டும் அவனுக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் கிடைக்காது. பாவத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யும் போது அந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. தெரியுதா? ரட்சிக்கப்பட்டவனா கர்த்தர் கொடுக்குறாரு, வாங்கிக்கணும். அவர் அதிகாரத்தை கொடுக்குறாரு. பாருங்க, இந்த டிராஃபிக்கு நிறைய இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நிற்பார், டிராஃபிக் போலீஸ். அவர் எப்படி சும்மா அங்கே வந்து நிற்கலை. கவர்மெண்ட் அவரை செலக்ட் பண்ணி கையில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. இத்தனாம் தேதியிலேருந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நேரத்துலேருந்து நீங்கள் டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்டர், உத்தரவு கொடுக்குது. இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணதோடு விடலை, ஆர்டர் கொடுக்குது. ஆர்டர் கொடுத்ததோடு விடலை, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குது. கீழே ஒரு கலர், மேலே ஒரு கலர், அப்புறம் இங்கே அங்கே டெக்கரேஷன், அது இதுன்னு வச்சு ஒரு ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுக்கல, ஒரு கேப் வேறு கொடுக்குது, தொப்பி. அது மட்டும் இல்லை, கையில் ஒரு வட்டமாக ஒன்று கொடுக்குது. அதை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? ஸ்டாப். அதை அடுத்த பக்கம் திருப்பினாக்க கோ இருக்குது. இத்தனையும் இருக்குது. இதை மீறப்ப பிடிச்சி அவங்கள டிக்கெட் கொடுக்கறதுக்கு அதிகாரமும் இருக்குது. சும்மா செலக்ட் பண்ணி வைக்கிறதே இல்லை, அதோட இத்தனையும் கொடுக்குது. ஆண்டவர் ஏதோ உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டுக்கோ அதோடு விடலை, அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியின் நிறைவை கொடுக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், சபையிலே போதிப்பதற்கு நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார், வசனத்தை விளக்கி சொல்லுவதற்கு உங்களுக்கு அருமையாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதகரை கொடுத்து சபையை கொடுத்து நடத்துகிறார். என்ன வேணும்? இதுக்கு மேலே மனிதன் வாழ்வதற்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து மனிதனை அருமையாய் அவர் நடத்துகிறார். அன்னைக்கு கர்த்தர் ஆதாமுக்கு வேலை கொடுத்தாரு, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள அவனால் முடியவில்லை. இப்போ கீழ்ப்படுத்துகிறான், அது என்ன செய்யுது? முள்ளும் குறுக்கும் விளையுது. அவன் கீழ்ப்படுத்தி பார்க்குறான், வியாதி விட மாட்டேங்குது. அவன் கீழ்ப்படுத்தி பார்க்குறான், பிசாசு பின்னாலேயே விரட்டிட்டு வந்து பில்லி சூனியத்தை வைக்குது. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க மனிதர்கள், அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அதிகாரம் வல்லமையை அவர்கள் உபயோகப்படுத்த முடியவில்லை. காரணம் ரட்சிப்பு இல்லை. அதான் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே சுத்தம் வேண்டும். நாக்கு சுத்தம், கை சுத்தம், மன சுத்தம், எல்லாம் பரிசுத்தம் இருக்கிறப்ப அன்பானவர்களே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும். அடுத்தவங்களை குறை சொல்லி ஒன்றும் நடக்காது. நாம் ஆள வேண்டும். நாம் நம்முடைய அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை பேச வேண்டும். வசனத்தை பேசுகிறப்ப எல்லாம் நடக்கும். வசனம் உள்ள இல்லை, பரிசுத்தம் உள்ள இல்லை, உண்மை உள்ள இல்லை, எல்லாம் தப்பாக போயிடும். ஆனால் அன்பானவர்களே, நம்மை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்றபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த மரத்திலே, சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சாபத்திற்கு முடிவு கட்டினார். யாருடைய சாபத்திற்கு? யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் வசனத்தை படித்து வசனத்தை பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் கோயிலில் தான் இருக்கேன், என் ஜபத்துக்கு பதிலே வரமாட்டேங்குது. ஆளுகை பண்ணுறியா? பரிசுத்தாவியை உபயோகப்படுத்தினாயா? நீ உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறாயா? கீழ்ப்படுத்துகிறாயா? நேரம் இருக்கிறதா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை பேசி பலவந்தம் பண்ணுகிறேன் பிடித்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறாயா? சொன்னால் நடக்கும், சொல்லலைனா பாஸ்டர் உபவாசம் எடுக்கட்டும், பாஸ்டர் ஜெபம் பண்ணட்டும். பாஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார், அது அவர் காரியத்துக்கு பண்ணிக்குவார். கர்த்தர் அவர் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு அவர் என்ன செய்யணுமோ செய்வார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் பாஸ்டர் உட்காந்து ஃபாஸ்டிங் எடுத்து
எலும்பு தோலுமா போயிடுவார். அப்புறமேல் எப்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்துவோம்? முடியாமல் போயிடும். நீங்கள் உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிக்கணும். கையை கட்டி காலை மடக்கி உபவாசம் பண்ணி கர்த்தாவேன்னு நில்லுங்க. அடங்காத எந்த பிள்ளையும் அடங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படுத்தணும்னு பைபிள் தான் சொல்லுது. கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் கீழ்ப்படுத்தணும். அது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தரித்திரம் கீழ்ப்படியாது, தரித்திரத்தை கீழ்ப்படுத்தணும். விசுவாசிக்கணும், ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கணும், பேசணும், கைக்கு கர்த்தர் கொடுக்குற வேலையை செய்யணும். அன்றைக்கு ஆதாம் வேலை செய்யவில்லை. கர்த்தர் காத்துக்கொள்ள சொன்னார், காத்துக்கொள்ளவில்லை. பயிரிட சொன்னார், பயிரிடவில்லை. எல்லாம் இருக்கு, அப்புறம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இருக்கிறப்ப நீ வாயை மூடிட்டு இருந்ததுனால தான் இப்ப எல்லாம் குறைவுபட்டு என்னை தேடுற, உனக்கு ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது கர்த்தரை தேட வேண்டும். அப்போது குறைவுபட்ட காலங்கள் வரும்போது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் போதிக்கப்பட்டேன். அர்த்தம் என்ன? எந்த பசி நல்லா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்க தெரியும், ஒன்றும் இல்லாதப்ப விசுவாசிக்க தெரியும். எப்படி எதை கீழ்ப்படுத்தி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்குவது, பெற்றுக்கொள்வது என்பது எனக்கு தெரியும். எப்படி வசனத்தை விசுவாசிப்பது என்று தெரியும். கர்த்தர்கிட்ட உட்காருவேன், கர்த்தர் செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கோயிலுக்கு போறவனை பார்த்து பிசாசு பயப்படாது, போட்டோம். பிரசங்கத்தை கேட்கிறவனை பற்றி பிசாசுக்கு கவலை இல்லை, கேட்கட்டும். பாட்டு பாடுறவனை பற்றி பிசாசுக்கு கவலை இல்லை, பாடட்டும். ஜெபம் பண்ணுறவனை பற்றி பிசாசுக்கு கவலை இல்லை, பண்ணிக்கட்டும். எல்லாரும் தானே பண்ணுறாங்க, பண்ணட்டும். ஆனால் எப்போ எந்திரிச்சு நின்று அபிஷேகத்தில் நிறந்து வார்த்தையை பேசி அதிகாரத்தை காட்டுகிறீர்களோ அப்போ பிசாசு பயப்படுவான். ஹல்லேலூயா. ஸ்டாப். காட்டின உடனே பெரிய பெரிய காரெல்லாம் நிற்கிது. பெரிய எந்த அதிகாரி வந்தாலும் கார் நிற்கிது. ஏன்? இந்த ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிற இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இதை காட்டிட்டாரு. அவருக்கு பின்னால் கவர்மெண்ட் இருக்கு. நீங்கள் பேசுகிறப்ப உங்களுக்கு பின்னால் பரலோக கவர்மெண்ட் இருக்கு. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும், வசனத்தை பேச வேண்டும். நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் வயிறு நிரம்பும், நீங்கள் மூச்சு விட்டாதான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, நீங்கள் விசுவாசிச்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் பேசினா நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை இயேசு உபயோகப்படுத்தினார். இயேசுநாதர் அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார். அவருடைய பிரசங்கம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது, அவருடைய ஜெபம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது. எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து பயப்படுறான். அதனால தான் ராத்திரியில் போய் பிடிக்க போகிறாங்க, தெரியுதா? எல்லாரும் பயந்தார்கள். அன்பானவர்களே, வார்த்தையை பேசுங்க. பிசாசு பயப்படுவான், சூழ்நிலை பயப்படும், தரித்திரம் நடுங்கும், வியாதி உங்களை கண்டு நடுங்கும், பில்லி சூனியம் நடுங்கும். ஏன்? நீங்கள் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறீர்கள். கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருங்க, அதிகாரத்தை உபயோகப்படுத்துவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுநாதர் ஒரு சாதாரண மனிதராக பிறந்தார். ஆனால் வெறும் சாதாரண மற்ற மனிதர்கள் போல் வாழவில்லை. அவர் ஒரு அன்யூஷுவல் ஹியூமன் பீயிங். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி அதிகாரத்தையும் ஆளுகையையும் மனிதனாக இருந்து உபயோகப்படுத்தி பிசாசை ஜெயித்தாரோ, அதே போல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் பராக்கிரமத்தையும் நான் உபயோகப்படுத்தி நான் பிசாசை ஜெயிப்பேன். தரித்திரத்தை, வியாதிகளை என்னால் ஜெயிக்க முடியும். எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். நான் பூமியில் கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும், நான் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் என் வார்த்தையை மதிக்கிறார், அவர் என்னை மதிக்கிறார். நான் சரியாக பேசுவேன், சரியாக வாழ்ந்திருப்பேன், முடிவிலே பரலோகம் போவேன். ஓகே, காட் பிளஸ்.